காதல் என்பது கைகூட வேண்டும் என்று சொன்னால் அங்கே யார் முன்னே நிற்பார்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய மனதிலே அந்த காதல் உணர்வு என்பது தோன்றுகிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் சொன்னால், அந்த ரதி மன்மதன் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மன்மதனுடைய அம்புதான் அந்த காதலை நமக்கு உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரதி மன்மதனுக்கு அனுகிரகம் செய்ததே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரமேஸ்வரன் தான். சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் அந்த ரதி மன்மதர்களையே உருவாக்கியவர். அவரால் தான் அந்த ரதி மன்மதர்களே உருவானார்கள். அவரால் தான் இந்த உலகத்திலே காதல் உணர்வு என்பதே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காதலின் மூலமாகவே ஒரு சில பேர் சொல்லுவா தெரியுமா, விளையாட்டா சொல்லுவா, தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த காதலிலேயே நீங்கள் தெய்வத்தையும் உணர முடியும். ஏன், ஒருபடி மேலே போய் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமண நிகழ்விலே தான் இந்த பதிகத்தை சொல்லியிருப்பார் தெரியுமா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னே சொல்லியிருப்பார். நாதன்னாவது நமச்சிவாயவேன்னு சொல்லி அந்த பதிகத்தை முடித்திருப்பார் தெரியுமா. ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று இறைவன்பால் அந்த காதலை கொண்டு அப்படி தன்னுடைய திருமண நிகழ்வின் பொழுதே அந்த பூரணாம்பிகையை கரம் பிடிக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்லி இருப்பார். அந்த காதலின் மூலமாகவே இறைவனோடு சென்று இரண்டர கலந்திருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காதலின் மூலமாக நாம் இறைவனையும் தரிசிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அன்பே சிவம்னு சொல்லிட்டா.